பொருளாதார செவிலியர்கள் வந்து பங்கேற்கின்ற போராட்டமாக இருக்கிறது. இன்றைக்கி முக்கியமான தினம் ஆடி அமாவாசை. அதில் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் முன்னோர்களை நினைத்து சாமி கும்பிடுவதற்கு பதிலாக எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையே ஒரு நாளுக்கு ஒரு பொண்ணும் பொழுது ஒரு வண்ணமாக இப்போ மாறிக்கொண்டு வருகிறது. எங்களுக்கு பிரச்சனை தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னதான் போராட்ட சூழ்ச்சியை பண்ணினாலும் அதையெல்லாம் முறியடித்து தமிழகம் முழுவதும் இருந்து இன்றைக்கி ஆர்ப்பரித்து இந்த உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை என்பது நிறைய இருந்தாலும் 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் எங்களுக்கு நடைபெறுகிறது. அதில் பிரதான கோரிக்கை என்பது பார்த்திங்கன்னா 8713 சென்டர் மொத்தம். அதில் 4000 சென்டர் வந்து காலியாக வச்சிருக்கு தமிழக. 82 மக்கள் தொகையின்படி துணை சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அது மக்கள் தொகைக்கு ஏற்ப 45 ஆண்டுகளை கடந்த பிறகு மக்கள் தொகைக்கு ஏற்ப துணை சுகாதார நிலையங்கள் புதுசாக ஏற்படுத்தலை. இப்போ 642 துணை சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். நாங்களும் பெருமையாக இருந்தோம். ஆனால் பார்த்தா ஏற்கனவே ரீடிப்ளாய் பண்ணுறோம். ஏற்கனவே இருக்கிறவர்களை வச்சு அந்த பணியை வாங்குறாங்க. அப்போ நாங்கள் 4000 வேக்கண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். மறுபடியும் 642 சென்டர் வந்து உருவாக்கியிருக்கேன்னு மார்க்கட்டி சொல்லுகின்ற அரசு இருக்கிறவங்களே வச்சு வேலை வாங்குது. அப்போ ஏகப்பட்ட காலி போயிட்டோம். நாங்கள் வந்து மக்கள் சேவை, நாங்கள் தொற்று நோய் தடுப்பு பணியை மேற்கொள்கிறவர்கள். இப்போ என்னன்னா அதில் வந்து குழப்பத்தை ஏற்படுது. நாங்கள் வந்து முன்னிலை தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு முன்னிலையில் தொடர்ந்து வந்து இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படுது. மக்களை நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். எங்களோட கோரிக்கைகள் மட்டுமல்ல, பொதுமக்களின் கோரிக்கையாக நாங்கள் வந்து முன்வைத்திருக்கோம். தாலி பெண்ணுக்கு உடனே இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அழகாக வந்து பிரசவங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏழை எளிய மக்கள் ரொம்ப சிரமம் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அனுபவம் மிக்கவர்கள்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு காலிப்பட்டத்தில் போட்டுட்டு அந்த இடத்துல தொகுப்பூதியத்தில் கூட செவிலியத்தில் போடுறாங்க. நீங்கள் செவிலியர்கள்லாம் எங்கே நிரப்பணும்? டிஎம்இ டிஎம்எஸ் அந்த மாதிரி இடத்துல கொண்டு நிரப்புங்க. நான் உங்களை என்ன பண்ண சொல்ல. ஆனால் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எங்களுடைய பர்மனன்ட் பிளேஸில் எங்களை அப்புறப்படுத்தி தொகுப்பூதியத்தில் கொண்டாந்து செவிலியர்களை நேர்ப்புவோன்ற மாதிரி கொண்டாந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குங்கிறாரு. இவங்க ஒரு பக்கம் நாங்கள் எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இவங்க வந்து எம்ஆர்பி மூலமாக இடத்தை நிரப்புறோன்னு சொல்லி ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இதில் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த முடிவுக்கு கொண்டு வரலாங்கிறது எங்களுடைய எண்ணம். உச்சநீதிமன்ற வழக்கை முடிவுக்கு கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம். எங்களுக்கு தெரியும். எங்களுக்கே தெரியும் போது நீங்கள் மீடியாக்கள் மத்தியில் அங்கேயும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதனால் நிரப்ப முடியலன்னு எங்களை ஏமாத்துறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எங்களுடைய பர்மனன்ட் பிளேஸில் தொகுப்பூதியத்தில் இந்த செவிலியர்களை நேர்ப்போம் அப்படின்ற மாதிரி எண்ணங்களில் பண்ணினா எங்களுடைய போராட்டம் என்பது தீவிரமாகும். எங்களுடைய பர்மனன்ட் பிளேஸு எங்களோட இடத்த காலி வச்சுட்டு ஒரு இடத்துல 4 பேர் பார்க்குறாங்க. ஒரு இடம் காலினா எங்களுக்கு ஏற்கனவே 3 இடம் பார்க்குறவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப துணை சுகாதார நிலையங்களுக்கு ஏற்படாமல் 3 இடம் பார்க்குறாங்க. இப்போ காலி பண்ண இடத்துல ரொம்ப அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதில் கணினி பணி வேறு. ஆன்லைனில் இன்றைய நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கு ஆளை போடுங்க நாங்கள் கேட்குறோம். நாங்கள் படித்த படிப்புக்கும் நாங்கள் செய்கிற வேலைக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆன்லைனில் அனுப்புங்க. அதனில் பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் வாரத்தில் 3 நாள் ஜூம் மீட்டிங் வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அதுக்கு எங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் கீழே இருக்கிற அதிகாரிகிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு எங்கள் ஹெச்ஓடி. பார்த்தீங்கன்னா நிறைய மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கிராமத்தில் மக்களை சந்திக்க முடியல. மகப்பேறு மரணம், சிசு மரணம் அப்படிங்கிறது டாக்டர் சாந்தி அவர்கள் பேசுனாங்க. அவங்க வந்து புள்ளி உரத்தோட கரெக்டாக வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. விட்டால் இன்றைக்கி மேடைக்கு விட்டால் அத்தனை பேர் போவாங்க. நாங்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டும் என்பது எங்களோட நோக்கம் அல்ல. போராட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எங்களை அழைத்து பேசணும் பிரச்சனைகளை. வாடகை பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தோட வாடகை வந்து டாக்டர்கிட்ட பிடிக்கிறது. ஆனால் அரசு துணை சுகாதார நிலையத்தோட வாடகை வந்து கிராம சுகாதார சொல்லிட்டு பிடிக்கும். அதுவும் வந்து குப்பையாக இருக்குது. மாற்று தொழிலோட மோசமாக இருக்கிறது கூட வாடகை பிடித்தம் பண்ணப்படுது. அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் போடுறது. ஒரு தாய்ஸ் கேட்குறோம், அது போடுறதில்ல. நாங்களே சுத்தம் பண்ணிக்கிறோம், நாங்களே வந்து வீட்டு வாஷ் பண்ணுறோம், நாங்களே தண்ணிக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க இடத்துல அதை வந்து கவனிக்காமல் ஒரு மன அழுத்தத்துக்கு நிறைய ஏற்படுத்துறது நாங்கள் ரொம்ப கனிவோட வந்து அரசு கவனிக்கணும் அப்படிங்கிற கேட்குறோம். தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். 2021 அந்த கோரிக்கை வச்சு இந்த இடத்துல பல போராட்டங்கள் நடத்திட்டோம். ஆனால் எங்களோட கோரிக்கைகளாகவே இருக்குது. அழைத்து பேசலைங்கிறது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. எங்களை அழைத்து பேசணும். ஏன்னா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம் என்பது 80% பணியை எங்களோட பணியை வந்து அது ஆக்கிரமிக்குது. எங்கள்கிட்ட அதுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே சமூக திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை அந்த துறையிட ஒப்படைக்கணும். எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த பணி வந்து இவ்வளோ நாள் நாங்கள் செஞ்சோம். எங்களுக்கு அது இப்போ மன அழுத்தம். ராத்திரிக்கு ஆனால் எங்களுக்கு வந்து 1 மணிக்கு கூட ஃபோன் பண்ணுறோம். பெண்களுக்கு வந்து அப்யூசிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான். அதனால கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை வருது. பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேலைக்கு வந்துட்டு இன்றைக்கி அவமானத்தோடு மன அழுத்தத்தோடு பணிபுரிகிறது என்பது ரொம்ப இதோட தள்ளப்பட்டிருக்கோம். அரசு எங்களை அழைத்து பேசி பிரச்சனை தீர்க்கணும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் இதை மக்கள் பிரச்சனையாக கையில் எடுப்போம். மக்கள் பிரச்சனை, மக்கள் பாதிக்கிறாங்க, அவங்களையும் இணைச்சிக்கிட்டு என்ன பண்ணுது அரசு, என்ன ஆபத்து இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்துட்டு நாங்கள் போராட்ட காலத்தில் இருப்போம். நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து இனிமேல் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம்.
இது மக்கள் பிரச்சனையாக கொண்டு போய் 2026 தேர்தலில் இது எதிரொலிக்க வைப்போம் என்பதை நான் ஆணைத்தரமாக இந்த நேரத்தில் பதிவு நிச்சயமாக பண்ணுவோம். எங்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டு எங்களுக்கு ஒரு சந்தேகம், இவங்களே கேஸ் போட வச்சிருப்பாங்களா? ஏன்னா அரசாங்கத்துக்கு நிறைய இது வருது, பணம் கோடிக்கணக்கில் மிச்சமாகுதுங்கிற எண்ணத்தில் இவங்களே யாராவது கேஸ் போட வச்சிருப்பாங்களாங்கிற எண்ணங்கள் கூட எங்களுக்கு தோணுது. அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சொல்லி இதை கேட்டு எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்லி அதை முடிவுக்கு கொண்டு வராமல் தள்ளி போடுறது இவங்களே பண்ணிப்பாங்களாங்கிற எண்ணங்கள் வருது. தயவு செய்து முடிவு கொண்டு வாங்க. எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க பாருங்க, மக்கள் பிரச்சனையை தீர்க்க பாருங்க. மக்களை இக்கடா கட்டு போட்டு இப்படியா சித்து ஒளின்னு பண்ணாதீங்க. 80% மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறதுக்கு நீங்க தான் காரணம். எல்லாச்சாமிகள் கொரோனா நோய் தடுக்கிறது நீங்க தான் தடுத்தீங்கன்னு சொன்னவர் எங்களோட பணியை வேற ஒரு பேர்ல அறிக்கையை அனுப்பிட்டு நீங்க அந்த பணியே பண்ணல அப்படின்னு சொல்லி எங்களை கேவலப்படுத்துறாரு. இதனால நாங்க ரொம்ப மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதோட எதிரொலி 2026 தேர்தலில் இருக்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். எங்களை அழைத்து பேசணும், அதான் எங்களோட கோரிக்கை. என் பேர் ஆர் இந்திரா, நிறுவனர் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள்.